வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிஆர் கவாய் மீது குவியும் புகார்கள் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிஆர் கவாய் அந்த பதவிக்கு வருவதற்கு முன்பாகவே, அவர் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு முன்பாகவே இவர் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் அவர் பதவிக்கு வந்தார். அப்போ ஒரு வீடியோ போட்டேன். அப்போவும் சொன்னேன், இடதுசாரி சிந்தனையாளர்கள் திமுக, விசிக இந்த குரூப்புக்கும் வட இந்தியாலேயும் இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கொண்டாட்டமாக போயிடும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஜிஆர் சுவாமிநாதன் அவருக்கு எதிராக இந்த இடதுசாரி சிந்தனையாளர்கள்னு டீசெண்டாக சொல்லக்கூடாது, தீவிரவாதிகள் யார், இந்த வாஞ்சிநாதன், பசும்பொன் பாண்டியன், இந்த குரூப்பெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு அவர் பிராமணர் அப்படின்ற காரணத்தினால அவருக்கு காரணமே இல்லாமல் டார்ச்சர் கொடுத்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், இதுக்கு மேலே நாம் பொறுமையாக இருக்க முடியாது. நான் சில பேர் பார்த்தீங்கன்னா கதவை இருக்க பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஆய் ஊயின்னு சொல்லிட்டு ரொம்ப வீராவேசமாக வீடியோ போடுற ஆள் கிடையாது. வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். ஒரு கட்டத்தில் வீடியோ போடுறது சரிப்படாது, நேரில் களத்தில் இறங்கி தான் ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணால் தான் சரிப்படும் அப்படின்னு தோணிச்சின்னா கதவை திறந்து வெளியில் தெருவில் நின்று போராட்டம் பண்ணுறதுக்கு தயங்காத ஆள். தொடர்ந்து வீடியோ போட்டே இருந்த ஆள் நான். ஆகஸ்ட் 1 என்ன பண்ணுறேன், இந்த வாஞ்சிநாதன், பசும்பொன் பாண்டியன் குரூப்பை அடக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை பொதுத்தளத்தில் அவருடைய முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவும் ஆகஸ்ட் 1 மாண்புமிகு குடியரசுத் தலைவி திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறேன். அதில் வெளிப்படையாகவே குற்றச்சாட்டு வைக்கிறேன். உச்சநீதிமன்ற நீதிபதி பிஆர் கவாய் ஒரு தீவிரவாதி, பிராமணர்களுக்கு எதிராக ஒரு குரூப் செயல்படுது, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை பதவி நீக்கம் செய்யணும், தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி 1 தபாலில் அனுப்பிட்டு 4 மதுரைக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணுறேன். அப்போ எந்த மீடியா அந்த நியூஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பயந்தாங்க. ஒரு சில மீடியா எடுத்தாங்க. எடுத்தவங்களும் அவங்க போட்டு அனுப்புனா கூட அவங்களோட ஆஃபீஸில் அந்த நியூஸ் எடுத்துக்கல. எனக்கு அப்போவே தெரியும் அந்த நியூஸ் வராது அப்படின்னு. யாரும் அவ்வளோ தைரியமாக போட மாட்டாங்க. நிறைய பேர் நான் போராட்டம் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே, ஐயோ பிஜேபியை சேர்ந்தவங்களே, தமிழக பிஜேபியை சேர்ந்தவங்களே, ஐயோ ஜி அது உங்கள் மேலே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகிடும், அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், என் மேலே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆனால் பரவாயில்ல, அதற்கான தண்டனையை அனுபவிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலையில் தான் போயிட்டு அந்த போராட்டத்தை பண்ணேன். நல்லா யோசிச்சு பாருங்கள், யாராவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்களா? இது எனக்கு 2வது தடவை. முதல் தடவை 2016 மாண்புமிகு நீதியரசர்கள் தீபக் மிஸ்ரா, அதாவது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான 45வது தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா, RF நாரிமன், இவங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணேன். எப்போன்னா ஜல்லிக்கட்டு மதுரை பாலமேட்டில் 2016 டிசம்பர் 14 அன்றைக்கி பண்ணேன். ஆனால் அந்த இடத்துல எந்த விதத்திலும் மாண்புமிகு நீதியரசர்கள் தீபக் மிஸ்ராவையோ அல்லது RF நாரிமனையோ எந்த இடத்திலும் அநாகரீகமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் போராட்டம் செய்தார். ஏன் அப்படின்னா, பாவம் அவங்க வட இந்தியர்கள், அவங்களுக்கு ஜல்லிக்கட்டை பற்றி தெரியாது அப்படின்ற வார்த்தையே என்னுடைய குற்றப்பத்திரிக்கையில் இடம் பிடிச்சிருந்தது. நான் போராட்டம் பண்ணதை பார்த்ததுக்கு பிறகு தான் மற்றவங்களாம் களத்தில் இறங்கி ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சரி, அதை விட்டுருங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பிஆர் கவாயை நான் அப்படியெல்லாம் நாகரீகமாலாம் பேசலை, மரியாதை குறைச்சலாக தான் பேசினேன். நான்
ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைத்தேன். என்னுடைய மனசில் அவரை வந்து ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாகவே நினைக்க தோணலை, மரியாதை கொடுக்க தோணலை. அவரை கைது செய்யுங்க, அவர் ஒரு தீவிரவாதி, இன்னும் சில விஷயங்கள்லாம் போட்டு எழுதியிருந்தேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். எல்லாரும் மேலோட்டமாக வீடியோ போடுறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தைரியம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜிக்கு எதிராக வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க, குறிப்பாக வலதுசாரி சிந்தனையாளர்கள். இது வரைக்கும் அவங்களுக்கு தைரியம் வரலை. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கஜுரஹோ அப்படின்னு ஒரு கோவில். இந்த கோவிலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. இந்த கோவில் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இந்த கோவிலில் விஷ்ணு சிலை வந்து சேதாரம் அடைஞ்சிருக்கு, அதை வந்து திருப்பியும் புனரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்கார். பிஆர் கவாய் வந்து உங்கள் விஷ்ணுக்கிட்டேயே பிரார்த்தனை வைங்க, அல்லது இந்த உள்ளூர்லேயே பெரிய சிவன் கோயில் இருக்குது, சிவன்கிட்ட போய் பிரார்த்தனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சைவத்துக்கும் வைணவத்துக்கும் சண்டை இழுத்து விடுற மாதிரி, அதாவது மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி பிஆர் கவாய் வந்து பேசியிருக்கார். இதே ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தால் அவன் மேலே வந்து மத உணர்வை புண்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பாஞ்சிருக்கும். ஒரு சாதாரண ஜாதியை பற்றி கருத்து தெரிவித்தாலோ அல்லது மத உணர்வை புண்படுத்துகிற மாதிரி கருத்து தெரிவித்தாலோ சாதாரண குடிமகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும், எஃப்ஐஆர் போட்டு இந்நேரம் அவன் ஜெயிலில் இருந்துருவான். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி, ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியே இந்த மாதிரி ஒரு குற்றவாளி மாதிரி கருத்து சொன்னார்னா அப்புறம் நாம் எங்கே போய் முறையிடுறது? அவர் ஓய்வு பெற்ற பிறகு கண்டிப்பாக பாஜக என்ன பண்ண போகுதுன்னா, என்ஐஏ மூலமாக அவரை விசாரணைக்கு எடுத்து அநேகமாக வழக்கு பதிவு செய்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை திகார் சிறைக்கு தள்ளினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எழுதி வச்சுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பிஆர் கவாயை திகார் சிறையில் ஆளுகின்ற பாஜக அரசு தள்ளினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இப்போ முதல்ல நான் தான் ஆகஸ்ட் 1 மாண்புமிகு குடியரசுத் தலைவி திரௌபதி முர்மு அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எதிர்த்து கடிதம் எழுதினேன், அவரை தகுதி நீக்கம் செய்யணும்னு. இப்போ என்ன மாதிரியே பல பேர் வந்து புகார் கடிதத்தை திரௌபதி முர்முவுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். நான் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக கையில் தான் எழுதியிருந்தேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அறகுறை ஆங்கில அறிவை வச்சு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தேன். அதுக்கு மரியாதை கொடுத்து எனக்கு ஒரு 2.5 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு பிரசிடெண்ட் ஆஃபீஸ்லேருந்து கடிதம் வந்திருக்கு அப்படின்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். சரி, இப்போ இந்த கஜுரஹோ அது எப்படிப்பட்டதுன்றதை நாம் பார்க்க போகிறோம். காமத்திலிருந்து கடவுளுக்கு அப்படின்னு ஒரு புத்தகம். திருப்பி சொல்கிறேன், காமத்திலிருந்து கடவுளுக்கு அப்படின்னு ஒரு புத்தகம். யாருடைய புத்தகம்னா ஓஷோவோட புத்தகம். ஒரு 2-3 வருஷமாக எனக்கு புத்தகம் வாசிக்க நேரமே இல்லைங்க. கடந்த காலத்திலலாம் எந்த நேரமும் புத்தகமும் கையுமா தான் இருப்பேன். இந்த புத்தகத்தில் ஓஷோ, அப்போயெல்லாம் நான் வந்து வாத்தியாராக இருந்தேன், ஆசிரியர் தொழிலில் இருக்கும்போது யார்ட்டையும் பேச மாட்டேன், 24 மணி நேரமும் படிப்பு தான். ஒரு ஆசிரியராக இருக்க முழு தகுதி என்னென்னா, முதல்ல அவங்க நிறைய படிக்கணும். ஆசிரியர் நிறைய படித்தாதான் மாணவர்களை படிக்க சொல்கிறதுக்கே தகுதி இருக்குது. அந்த கஜுரஹோ கோயிலை பற்றி ஓஷோ வந்து அந்த காமத்திலிருந்து கடவுளுக்கு அப்படின்ற புத்தகத்தில் சொல்லியிருந்தார். எப்படி சொல்லியிருந்தாருன்னு பாருங்களேன். அந்த கஜுரஹோ கோவிலில் முழுக்க அந்த கோவிலை சுற்றி சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க நிர்வாண சிற்பங்களாக இருக்குமா. அந்த நிர்வாண சிற்பங்களும் எப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தது அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த மாதிரி டாப்பிக்கு யாரும் என்னை மாதிரி எடுத்து பேச மாட்டாங்கன்றதுனால நான் பேசி தான் ஆகணும். தயவுசெய்து யாரும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த கஜுரஹோ கோவிலில் அந்த கோவில் மேல் இருக்குது பார்த்திங்களா, அது முழுக்க ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்வது போல் சிற்பங்கள் அமைந்திருக்கும்.
திருப்பிய சொல்கிறேன், கஜுராஹோ கோயில் முழுவதும் ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்வது போல் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். எல்லா சிற்பமும் அப்படி தான் இருக்கும். அதை ஓஷோ வந்து அந்த புத்தகத்தில் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, கஜுராஹோ கோவிலை நீங்கள் 3 தடவை சுற்றி வலம் வந்தீங்க அப்படின்னா அந்த நிர்வாண சிற்பங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா, ஆணும் பெண்ணும் உடல் உறவு கொள்வது போல், எனக்கு சொல்கிறது கூட கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறதுனால நாக்கு குளறுது. உடல் உறவு கொள்வது போல் இருக்குது பார்த்திங்களா, அந்த சிற்பங்களை பக்தர்கள் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே 3 முறை கோவிலை வலம் வர வேண்டும். அப்படி 3 முறை பொறுமையாக ஒரு சிற்பத்தையும் ரசித்து பார்த்துக்கிட்டே வந்தால் 3 முறை கோவிலை சுற்றியதும் கருவறைக்குள்ளே போங்க. கருவறைக்குள்ளே எந்த விதமான ஒரு சிலையும் இருக்காது. நீங்கள் 3 முறையும் வெவ்வேறு வடிவிலான அந்த உடலுறவு சிற்பங்களை நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு அந்த உடலுறவு மேலேயே ஈர்ப்பு வராது. ஓ, இதுதான் காமமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மனப்பக்குவம் வந்து விடும். ஆனால் நீங்கள் உள்ள கருவறைக்குள்ளே போனீங்கன்னா எந்த சிலையுமே இருக்காது, வெறும் வெற்றிடம் தான் இருக்கும். அந்த கோவிலுக்கு போனால் காம உணர்ச்சி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த சிற்பங்கள் 3 முறை நீங்கள் பிரகாரம் வரும்போது அந்த சிற்பங்களை நீங்கள் உற்று பார்க்குறீங்க இல்லையா, அதில் காம உணர்வே உங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடும். அதனால் காம உணர்வு அதிகம் இருப்பவர்கள் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கஜுராஹோ கோவிலுக்கு போங்க அப்படின்னு காமத்திலிருந்து கடவுளுக்கு அப்படின்ற புத்தகத்தில் ஓஷோ எழுதியிருக்கார். இந்த புத்தகத்தை நான் முதல்ல எப்போ படித்தேன் அப்படின்னா, அநேகமாக 2004 படிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் 2004 ஒரு தடவை படிச்சுட்டு அப்புறம் திருப்பி ஆசிரியராக இருக்கும்போது திருப்பி ஒரு தடவை படித்தேன்னு நினைக்கிறேன். நான் ஓஷோ புத்தகம்லாம் ஓரளவுக்கு நேரம் கிடைக்கும்போது ரொம்ப பொறுமையாக உட்காந்து படிக்கணும். அப்படியே ஒரு வேகமாக படிச்சிங்கன்னா அது சரிப்படாது. ஓஷோ புத்தகத்தை ஒரு வரியும் ரொம்ப பொறுமையாக படிக்கணும். இந்த மாதிரியான ஒரு அற்புதமான தகவலை வந்து ஓஷோ கொடுத்துருந்தார். இன்னும் ஒரு சில விஷயத்தெல்லாம் கொடுத்துருந்தார், அதையெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. வேணும்னா நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கோங்க. இந்த கஜுராஹோ கோவிலை உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சிங்களேன், ஒன்றும் இல்லைங்க, ராஜ் டிவியில் டாக்டர் சிவராஜ், அதாவது செக்ஸாலஜி டாக்டர் சிவராஜ், அவர் எப்போ பார்த்தாலும் இந்த கோவில் பக்கத்தில் தான் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அதாவது ஆண்மை குறைபாடு உள்ளவர்கள் ஆண்மை பலம் பெற அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு பாருங்க. அதுதான் இந்த கஜுராஹோ கோவில். நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க. அப்போ அந்த சிற்பங்கள்லாம் அந்த கோவிலில் இருக்கும், அந்த கோவில் கோபுரத்தில் இருக்கும். இப்போ இன்னொரு முக்கியமான தகவலை உங்களுக்கு கொடுக்குறேன். அநேகமாக 2018 2019 நினைக்கிறேன், விசிக தலைவர் திருமாவளவன் கூறாக இருந்தால் அது கிறிஸ்தவாலயம், அதாவது சர்ச்சு, கூம்பு வடிவத்தில் இருந்தால் அது மசூதி, ஆனால் ஆபாச பொம்மைகள் இருந்தால், அசிங்கமான பொம்மைகள், ஆபாசன்ற அப்படின்னு சொல்லி நாகரிகமாக சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல, அந்த ஆபாசம் அப்படின்ற வார்த்தையே நாகரிகமாக ஆபாசம் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல, அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் அது இந்து மத கோவில் அப்படின்னு கூமுட்டையான தொல் திருமாவளவன் பேசியிருந்தார். திருப்பியும் சொல்கிறேன், கூமுட்டையான தொல் திருமாவளவன் பேசியிருந்தார். இப்போ தொல் திருமாவளவன் மேலே தொடர்ந்து ஏர்போர்ட் மூர்த்தி மற்றும் நாம் தமிழர் ராவணன் இவங்களால் என்ன மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா, தொல் திருமாவளவன் ஆபாச வீடியோக்கள் நிறைய பார்க்குறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து வருது. அவர் எத்தனைக்கோ கல்யாணம் ஆகாதவர்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாமல் என்ன சொல்கிறது, நம்ம சுபை வீரபாண்டியன் சொல்கிற மாதிரி
வேறு மாதிரியான உறவில் இருக்கார். நல்ல உறவு கள்ள உறவு அப்படின்ற உறவில் இருக்கிறதா சொல்கிறாங்க கவிதா அவங்களோட. சரி, அந்த பெண்ணை நான் வந்து இழிவுபடுத்த விரும்பலை. திருமணம் ஆகாமல் இருந்தாலும், அதாவது திருமணம் கடந்த உறவில் இருக்கார், ஒரே வரியில் சொல்கிறதா இருந்தால் திருமணம் கடந்த உறவில் இருக்கிறதா தொல் திருமாவளவன் மேலே தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தொல் திருமாவளவன் நிறைய ஆபாச வீடியோக்களை பார்க்குறதா சொல்கிறாங்க. அது அவருடைய விருப்பம். நான் இந்த விஷயத்தில் வந்து நான் தலையீடு செய்ய மாட்டேன். அடுத்தவங்களுடைய பர்சனல் விஷயத்தை வந்து நான் ரொம்ப டீப்பாலாம் விமர்சனம் பண்ண மாட்டேன். அது அவங்களோட விருப்பம். அதே மாதிரி கவிதாவோட அவர் வந்து திருமணம் கடந்த உறவில் இருக்கார் அப்படின்னாலும் அதையும் நான் வந்து ரொம்ப டீப்பாலாம் விமர்சனம் பண்ண மாட்டேன். அது அவரவருடைய சொந்த விருப்பம். சமூகத்திற்கு ஒருத்தர் தவறு செய்கிறதுனால ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டால்தான் அது தவறு. மற்றபடி அடுத்தவங்களை பற்றி ரொம்ப டீப்பாலாம் நான் வந்து விமர்சனம் பண்ணுறது கிடையாது. அப்படிப்பட்ட திருமாவளவன் கோவில் சிற்பம் வந்து ரொம்ப ஆபாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதத்தில் தகுதி இருக்குது, எந்த விதத்தில் யோக்கியதை இருக்குது? இதே திருமாவளவனை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்து மதத்துலேயாவது கோவில் சிற்பத்தில் தான் ஆபாசம் இருக்குது. ஆனால் கிறிஸ்தவ மதமான, அதாவது ஓல்டு டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட், ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவ மதத்தில் ரொம்ப ஆழமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, ஓல்டு டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட். நியூ டெஸ்டமெண்ட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வராது. ஆனால் பழைய ஏற்பாடு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து யூத மதத்திற்கு சொந்தமானது. புதிய ஏற்பாடு தான் கிறிஸ்தவ மதத்திற்கு சொந்தமானது. முதல்ல அந்த தெளிவு இருக்கணும். அதே மாதிரி அந்த யூத மதத்திலிருந்து பிரிந்து உருவானது தான் இஸ்லாமிய மதம். இதை நான் சொன்னால் சில இஸ்லாமியர்கள் கோபப்படுறாங்க, ஒத்துக்க மாட்டுறாங்க. ஆனால் அதுதான் உண்மை. எல்லாத்துக்கும் மூத்த மதம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யூத மதம். யூத மதத்திலேருந்து பிரிந்து உருவானதான் இஸ்லாமிய மதம். அதே யூத மதத்திலேருந்து பிரிந்து உருவானதான் கிறிஸ்தவ மதம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் சொல்கிறேன். இந்த யூத மதத்திற்கு சொந்தமான பழைய ஏற்பாட்டில் ஜெனிசிஸ், ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் ஜெனிசிஸ், தமிழில் சொல்கிறதா இருந்தால் ஆதியாகமம். முதல் சாப்டரே அதுதான், பைபிளில் முதல் அத்தியாயமே அதுதான். இந்த ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் கதை வருங்க. அந்த ஆதாமும் ஏவாளும் நிர்வாணமாக இருப்பாங்க. எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏத்தேன் தோட்டத்தில். அப்போ கர்த்தர் வந்து அந்த ஏத்தேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தில் இருக்கக்கூடிய கனிகளையும் நீங்கள் பறித்து புசியுங்கள், ஆனால் அந்த ஆசை மரம்னு ஒன்று இருக்கும் அங்கே, ஃபர்பிடன் ட்ரீ, ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் ஃபர்பிடன் ட்ரீ, இதில் இருக்கக்கூடிய கனிகளை மட்டும் நீங்கள் பறித்து சாப்பிடாதீங்க அப்படின்னு ஒரு உத்தரவு ஒன்று போட்டு போயிடுவார், ஒரு கட்டளை இட்டிருப்பார். இதையும் ஓஷோ வந்து அவருடைய புத்தகத்தில், நிறைய புத்தகத்தில் சொல்லியிருக்கார். கிறிஸ்தவ மதம் கட்டளை இடக்கூடியது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அவர். ஆனால் ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அந்த ஆசை மரத்துலேருந்து கனியை பறித்து சாப்பிடாமல் இருப்பாங்க. அப்போ சாத்தான் வடிவத்தில் வரக்கூடிய அந்த பாம்பு வந்து அந்த கனியை பறித்து சாப்பிட சொல்லும். அவங்க 2 பேரும் சாப்பிட்டதும் அறிவு வருது. அப்போ தான் அவங்களுக்கு அறிவே வருது, அடடா நாம் வந்து நிர்வாணமாக இருக்கிறோம் அப்படின்னு. ஓடி போயிட்டு இலை தலைகளை பறித்து தங்களுக்கு ஆடையாக உடுத்தி கொள்கிறார்கள். அப்போ கர்த்தர் வந்து பார்த்துட்டு அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டு அறிவு வந்து ட்ரெஸ்ஸை போட்டதுக்காக அவங்கள சபிக்கிறார். அந்த பழத்தை பறித்து சாப்பிட சொன்ன அந்த பாம்புக்கு ஒரு சாபம் விடுறாரு. நீ தானே வந்து தூண்டி விட்ட பழத்தை பறித்து சாப்பிட சொல்லி, அதனால் உன்னோட தலையை வந்து மனிதர்கள் கல்லை தூக்கி போட்டு நசுக்குவார்கள் அப்படின்னு ஒரு சாபம் விடுறார். இன்றைக்கும் பாருங்கள், பாம்பு தலையில் தான் நாம் கல்லை தூக்கி போட்டு சாவடிக்கிறோம். அது வந்து கர்த்தருடைய சாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஏவாள் வந்து அப்பாவி ஆதாம் வந்து தூண்டி விட்டதுக்காக அந்த பழத்தை பறிக்க சொன்னதுனால ஒரு பெண்ணாக நீ வந்து மாதவிடாயால் அவதிப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏவாளுக்கு ஒரு சாபம் விடுறார். அதில் ஆதாமுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சாபம் விடுறாரு. ஆதாமை பெருசாக சபிச்ச மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்து மதத்தை எடுத்திங்கன்னா நான் வந்து இந்த சிவபெருமானை எப்போவுமே மனசுக்குள்ளே திட்டிப்பேன், ரொம்ப உரிமையாக திட்டிப்பேன். அட கேனப்பையில் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவேன் சிவனை, உரிமையாக திட்டுறது. அதாவது
விஷ்ணுவை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப சொகுசாக இருப்பார். தலைமாட்டில் ஒரு மனைவி, கால் மாட்டில் ஒரு மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொகுசாக இருப்பார். ஆனால் சிவனை எடுத்திங்கன்னா தன்னுடைய உடம்பை பாதி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு ஈக்குவலாக கொடுத்துருவார். அவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு. பெண்ணுக்கு வந்து அவ்வளவு மரியாதை கொடுக்குறார். ஆனால் அதே நீங்கள் வந்து பழைய ஏற்பாட்டில் ஆதாமை எடுத்தீங்க அப்படின்னா ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவள் ரிப்பு, விலா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவள் தான் ஏவாள். பார்த்துக்கோங்க, சிவன் வந்து இந்து மதத்தில் தன்னுடைய உடம்பில் பாதியை கொடுக்குறாரு, சரிசமமாக கொடுக்குறாரு, ஈக்குவாலிட்டி. பெண்ணுக்கு முழு உரிமை கொடுக்குறாரு அவர். ஆனால் ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவள் தான் ஏவாள். அப்படின்னா பூக்காலம் அப்படின்னு ஒரு புத்தகம், இது நான் வந்து 2012 படித்தேன். பூக்காலம் புத்தகம் வந்து நேஷ்னல் பப்ளிஷர், இது நேஷ்னல் வெளியீடு. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட புத்தகம்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஆழமாக யோசிப்பார் அவர். கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட புத்தகமான பூக்காலம் அப்படின்ற புத்தகத்தை வாங்கி படிங்க. அதில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏன் கர்த்தர் ஆதாமினுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கினார், அதாவது நெஞ்சு பகுதியிலிருந்து எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்கினார் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஒரு ஆணினுடைய தலையிலிருந்து எலும்பை எடுத்தால் அந்த பெண் அந்த ஆணின் தலை மீது ஏறி உட்கார்ந்து கொள்வாள். ஒரு ஆணின் கால் பாதத்திலிருந்து எலும்பை எடுத்தால் பெண் அந்த ஆணுக்கு அடிமையாவாள். அவனுடைய காலுக்கு கீழே அப்படின்னு அர்த்தம். தலையிலேருந்து எலும்பு எடுத்தால் பெண் தலைக்கு மேலே ஏறி உட்காந்து ஆணை அதிகாரம் செய்வாள். கால் பாதத்திலேருந்து எலும்பு எடுத்தால் அந்த பெண் அந்த ஆணுக்கு அடிமையாவாள். அதனால் சமமாக இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமத்தில் மார்பிலிருந்து எலும்பை எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பூக்காலம் அப்படின்ற புத்தகத்தில் ஈக்குவாலிட்டியை பற்றி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஆனால் சிவபெருமானை எடுத்துக்கோங்க, இந்து மதத்தில் சிவபெருமானை எடுத்துக்கோங்க, சரிசமமாக கொடுத்துருக்கிறார். நான் அதில் வந்து ரொம்ப பெருமைப்படுவேன் நான். அதே மாதிரி பழைய புராண கதை அனுஷ்யா, இந்த அனுஷ்யா பற்றி ஒரு படம் ஒன்று வந்து பழைய கால படத்தோட பேரெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் மிஞ்சி போனால் எனக்கு ஒரு 5 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 வயசுலேயே அந்த அனுஷ்யா பண்ணுற அந்த விஷயத்தை பார்த்து நான் ரொம்ப ரசித்தேன். மும்மூர்த்திகள் 3 பேரும் அனுஷ்யா வீட்டுக்கு வருவாங்க. அவங்கக்கிட்ட வந்து நீ நிர்வாணமாக வந்து எங்களுக்கு சாப்பாடு போடணும், பரிமாறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நிர்வாணமாக உங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கையில் ஒரு தண்ணி எடுத்து அவங்க 3 பேர் மேலேயும் தெளிப்பாங்க. யார் 3 பேர் மேலே? சிவன், விஷ்ணு, பிரம்மா மும்மூர்த்திகள் மேலே தெளித்ததும் அவங்க 3 பேருமே குழந்தைகள் ஆகிடுவாங்க. குழந்தைகளானதும் இவங்க வந்து தன்னுடைய ஆடைகள்லாம் அகற்றிட்டு நிர்வாணமாக வந்து அந்த மும்மூர்த்திகளுக்கு சாப்பாடு போட்டு பரிமாறுவாங்க, விருந்து உபசரிப்பாங்க. அது ரொம்ப புத்திசாலித்தனமாக ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்குது. நிர்வாணமாக இருக்கிறது தவறே கிடையாதுங்க. இந்து மத கோயில்கள் அத்தனையிலையுமே அந்த சிற்பங்கள் தான் ரொம்ப அழகானது. திருமாவளவன் ஒரு கூமுட்டைக்கு இதையெல்லாம் ரசிக்க தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். மற்ற ஊடகங்கள்லாம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி விஷ்ணு சிலையை புனரமைக்க மறுத்துட்டாரு, கிண்டல் அடிச்சிட்டாரு அப்படின்னு மேல்டாப்பாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விசிக, திருமாவளவன், திமுக, அப்புறம் இந்த இடதுசாரி சித்தாந்தம் உள்ளவங்க, தீவிரவாதிகள், குறிப்பாக மதுரை வாஞ்சிநாதன் குரூப் அத்தனை பேர்கிட்டையும் தலைமை நீதிபதி பிஆர் கவாய்க்கு மறைமுகமான ரகசிய தொடர்பு இருக்குது. வாஞ்சிநாதன் கூட வாட்ஸ்அப்பில் தானே அவருக்கு வந்து அந்த மெசேஜை போட்டு விட்டார். ஒரு லெட்ரு எழுதுனதா சொல்கிறாங்க. அவர் போஸ்ட்டில் அனுப்பிச்சாரா அல்லது வாட்ஸ்அப்பில்
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பிச்சாரா அப்படின்ற சந்தேகமாக தானே இருக்குது. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற இடதுசாரி சிந்தனையாளர்களுடனும் தீவிரவாதிகளுடனும் பிஆர் கவாய்க்கு தொடர்பு இருக்குது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதை பற்றி எந்த ஊடகமும் இன்னும் கண்டுபிடிக்கல, பேசுகிறதுக்கும் தயங்குது. அதுதான் உண்மை. தயவுசெய்து எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது, குறிப்பாக திருமாவளவன், இந்து மத கோவில்களில் ஆபாச பொம்மைகள் இருக்குது, அருவருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் எனக்காக ஒரே ஒரு முறை மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கஜூரகோ கோயிலுக்கு போகணும். இந்த கஜூரகோ கோயிலை பற்றி மற்ற வலதுசாரி ஊடகங்கள்லாம் எடுத்து பேசணும் அப்படிங்கிறத நான் கோரிக்கையாக வைக்கிறேன். எனக்கு 2004 2005 இந்த கஜூரகோ கோவிலை பற்றி தெரிஞ்சாலும் 2025 வரைக்கும் இந்த விஷயத்தை வெளியில் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது, யாராவது நம்மளை தப்பாக எடுத்துப்பாங்க அப்படின்னு. ஆனால் நல்ல வேளை இந்த விஷயம் வந்ததுனால இதை வச்சு என்னுடைய கருத்தை பொதுத்தளத்தில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டது. நன்றி, வணக்கம்.